திருச்சியில் ஏஆர் ரஹ்மான் ரகசியமாக வந்துட்டு போகிற இடம் உங்களுக்கு. இளையராஜா ஆரம்ப காலகட்டத்தில் இங்கே ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. இதெல்லாம் விடுங்க, காந்தி திருச்சிக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை திறந்து வச்சேன். இப்போ பஸ்ஸில் நம்ம போயிட்டு ஒவ்வொரு இடத்தையா பார்த்துட்டு போவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது திருச்சி பஜார், தெப்பக்குளம், சரவணா ஸ்டோர், த வேர்ல்டு ஃபேமஸ் சரவணா ஸ்டோர். ஆசியாவிலே மிகப்பெரிய ஜவுளி மாளிகை இருக்கிற இடம். இங்கேதான் சாரதாஸ், மங்களன் மங்கள், இங்கெல்லாம் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலன்னா நம்மளுக்கு தூக்கமே வராது. வருஷத்துக்குள்ள ஒரு டைம் வந்து திருச்சிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணாதான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். என்னதான் சென்னையில் இருந்தாலும் அந்த திருச்சி ரோட்டில் வந்து பஜாரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணாதான் நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும். இந்த ரோட்டுக்கு பக்கத்தில் தான் அந்த தர்கா இருக்குது. இதுக்கு தான் ஏஆர் ரஹ்மான் ரகசியமாக வந்துட்டு போவார். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது காந்தி மார்க்கெட். காந்தி வந்து திறந்து வச்ச இடம். சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே காந்தி இங்கே வந்து இந்த மார்க்கெட்டை திறந்து வச்சார் விவசாயிகளுக்காக. இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெங்காய மார்க்கெட் இருக்குது. பெரிய வெங்காய மார்க்கெட் இங்கேயும் தான் நிறைய இடத்துக்கு சப்ளை ஆகும். இது வந்து பழ மார்க்கெட்டு. இதுதான் பாலாஜி நகர். இங்கே தான் என் மாமனார் குடியிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சைடும் இவ்வளோ பில்டிங் இருக்குது, மால்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பல வருடங்களுக்கு முன்னாடி 2 பக்கமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயல்வெளியாக தான் இருந்துச்சு. வாழை மரம் போட்டிருப்பாங்க. இங்கே விவசாயம் நடக்கிற இடம். இன்றைக்கி பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக எல்லாமே வேறு மாதிரி மாறி இருக்குது. இளையராஜா ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க அண்ணன் பாவலர் வரதராஜர் கூட இங்கே வந்து கம்யூனிஸ்ட் கூட்டத்தில் பங்கேற்று அங்கே வந்து பாடல்கள்லாம் பாடியிருக்காரு. அவரே சில பேட்டிகளில் திருவெரும்பூரில் நான் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் கலந்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துக்கு காமராஜர் ஆரம்ப காலகட்டத்தில் பிரச்சாரத்துக்காக வருவார். அப்போ இந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டு ஒரு கட்டத்தில் பிஹெச்எல் வந்து எங்கே வைக்கலாம், கேரளாவில் வைக்கலாமா இல்லை வேறு மாநிலத்துக்கு கொண்டு போகலாமான்னு சொல்கிறப்ப இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. பண்ணிவிட்டு எந்த இடமே ஒத்து வரலன்னு சொல்லிவிட்டு குழுவு போயிட்டாங்க. காமராஜர் கூப்பிட்டு உங்களுக்கு இடம் தானே வேணும், திருச்சியில் காவேரிக்கு பக்கத்தில் திருவெரும்பூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா வசதியோட இடம் இருக்குதுன்னு சொல்லி இங்கே வந்து பிஹெச்எல் ஆரம்பித்தார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டவுன்ஷிப் ஏரியா பிஹெச்எலோட மெயினான ஏரியா. இங்கே தான் எல்லாம் ஃபுல்லாக வந்து எம்ப்ளாயோட குவார்ட்டர்ஸ்லாம் இருக்குது. இங்கே தான் எங்களோட மாமியார் வீடும் இருக்குது. இந்த வீடியோ இதோடு முடியுது. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.